வணக்கத்துடன் நண்பர்களே, நான் உங்கள் இன்பா. உங்களுக்கு தெரியும், நான் நேற்று குறிப்பிட்டிருந்த காணொலியில் ஒரு விடயத்தை மையப்படுத்திய செய்தியை பதிவிட்டிருந்தேன். எங்களுடைய வலையொலி பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த வலையொலியை இன்பா டாக்ஸ் என்கின்ற பெயரில் மாற்ற இருக்கிறேன் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தேன். பெரும்பாலானவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். உங்களுடைய புதிய முயற்சி வெற்றி பெறட்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். நாங்கள் இன்றிலிருந்து இந்த வலையொலியை இன்பா டாக்ஸ் என்கின்ற ஒரு பெயரிலே நடத்துவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கின்றோம். வழக்கம் போல நீங்கள் பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற அதே களம்தான், ஆனால் பெயரை மட்டும் இன்பா டாக்ஸ் என்று மாற்றியிருக்கிறோம். எனவே நீங்கள் ஆதரவு கொடுப்பீர்கள் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைய காணொலிகள் 2 காணொலிகள் பேச இருக்கின்றேன். அதில் முதல் காணொலியாகத்தான் இந்த காணொலியில் நான் வந்திருக்கின்றேன். இந்த காணொலியை எதனை மையப்படுத்தி பேசுவது என்கின்ற ஒரு கேள்விக்குள் போகின்ற பொழுது மனதிற்குள் வந்து விழுந்த விடையும் சரத் வீரசேகரா அவர்களை மையப்படுத்திய ஒரு செய்திதான். என்ன சரத் வீரசேகராவை மையப்படுத்திய செய்தியை நான் பேசப் போகிறேன் என்ற ஒரு கேள்வி உங்கள் மனதிற்குள் எழும்பும். எப்பொழுதுமே சரத் வீரசேகரா தமிழர்களுக்கு எதிரான ஒரு கருத்தியலை கொண்டவர் என்பது பரவலாக நாம் அறிந்த ஒன்று. அது எந்த சூழலாக இருந்தாலும் சரி, ஒரு தையீட்டு விகார் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த பிரச்சனையாக இருக்கலாம், அதிலே தமிழர்களை இழிவாக பேச வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் மிக தெளிவாக பயணிக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் அவர் என்பது நாம் தொடர்ச்சியாக அதை பற்றி நாம் புரிந்திருக்கின்றோம். இலங்கையிலே பயங்கரவாத தடை சட்டத்தை மையப்படுத்தி பல செய்திகள் உண்டு. அது மக்கள் எப்படியெல்லாம் அதனால் மனித உரிமை மீறல்கள் நடைபெறுகிறது, மக்கள் எவ்வளவு இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள், இந்த சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்குள் அனுப்பப்பட்டு சுமார் 16-17 ஆண்டுகளாக சிறைக்குள் இருக்கக்கூடியவர்கள் வெளியே வர முடியாத ஒரு நிலைமை நீடித்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் வருகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று அறிவிக்கின்றார்கள். ஆனால் இதுவரை அவர்கள் விடுதலை செய்ததில்லை. அந்த அறிவிப்புகள் மட்டும் வருகின்றன. விடுதலை செய்யப்படுகின்றவர்கள் இந்த அறிவிப்புக்கு உகந்தவர்களா என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது அப்படி இல்லாதவர்கள் தான் விடுதலை செய்யப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். தமிழ் சொந்தங்களை பொறுத்தமட்டில் தங்கள் உறவுகள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை குறித்து அறிவதற்கே பெரும் காலம் ஆகிறது. அவர்கள் போராட வேண்டிய ஒரு களத்தில் இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் ஒட்டுமொத்தமாக மனித உரிமை மீறலை கையில் கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு சட்டம் என்று பிரித்தானியா கண்டனம் தெரிவித்திருக்கின்றது, அமெரிக்கா கண்டனம் தெரிவித்திருக்கின்றது, ஸ்காட்லாந்து கண்டனம் தெரிவித்திருக்கின்றது, ஆஸ்திரேலியா தெரிவித்திருக்கின்றது, அதுபோல ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்திருக்கிறது. இப்படி பல நாடுகள் இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த சட்டத்திற்கு எதிரான கருத்தியலை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தமட்டில் இந்தியாவிலும் அதற்கான ஒரு எதிர்ப்பு தான் இருக்கிறது. ஐநா மன்றத்தை பொறுத்தமட்டில் இந்த சட்டத்தில் திருத்தங்கள் வர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஒவ்வொரு முறையும் ஐநா மன்றத்தின் அமர்வில் இலங்கையை மையப்படுத்திய தீர்மானங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் இது குறித்த பேச்சுகள் வருவதும் இலங்கை அதற்கு விளக்கம் கொடுப்பதும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அப்படி என்றால் இந்த சட்டம் ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மையின மக்களை ஒட்டுமொத்தமாக வாட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட சட்டமா என்கின்ற கேள்வி பல மட்டங்களில் எழும்பி இருக்கின்றன. பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கிய அனுரா அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்று பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார். அந்த வாக்குறுதிகளில் பிரதானமான வாக்குறுதி அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம், புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை உருவாக்குவோம், அந்த பழைய சட்டத்தை நீக்கிவிட்டு புதிய சட்டம் உருவாக்குவோம், அதுபோல ஒற்றையாட்சி முறைமையை கொண்டு வருவோம். இதெல்லாம் அவர்கள் சொன்ன ஒரு கருத்தியலாக இருந்தன. தற்பொழுது இந்த சட்டத்தைக்கு ஒரு மாற்று சட்டத்தை கொண்டு வருவதற்கான களத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதற்கான ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவிலே மக்கள் போய் குறைகளை சொல்லலாம். இந்த சட்டத்தில் இவ்வளவு பாதிப்புகள் இருக்கின்றன, இந்த சட்டத்தை நீங்கள் இந்த முறைமையில் வடிவமைங்கள் என்று மக்கள் போய் தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். அதற்காக அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதியுடைய சட்டத்தரணி
அதற்கான தலைவராக இருக்கிறார் என்பதையெல்லாம் நாம் கடந்த சில காணொளிகளில் பார்த்திருக்கின்றோம். தற்பொழுது இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் புதிய அந்த பயங்கரவாத தடை சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி வருகின்றன. இதனை மையப்படுத்தி தான் இப்பொழுது சரத் வீரசேகர அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். அந்த கருத்தில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், அவரை பொறுத்தமட்டில் அவருடைய ஆசை, அவருடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய தேடல், அவர் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள், இந்த நாட்டில் முன்பு எப்படி தமிழர்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அதுபோல ஒடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அளவில்தான் இந்த சட்டங்கள் இருக்க வேண்டும் என்பதில் அவர் தெளிவாக இருக்கிறார். இதை அவர் பல தளங்களில் அவர் பதிவும் செய்திருக்கிறார். இப்பொழுது அவர் இந்த புதிய சட்டத்தை மையப்படுத்தி அவர் திருவாய் மலர்ந்துள்ளார். அந்த திருவாய் மலர்ந்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி, புதிய சட்டத்தில் பெரிய சாராம்சங்கள் எதுவும் இல்லை, இதில் மற்றவர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு களமாகத்தான் இந்த சட்டம் பார்க்கப்படுகின்றது. இந்த சட்டத்தில் நிறைய குளறுபடிகள் இருக்கின்றன. அந்த குளறுபடிகளை தீர்க்காமல் இந்த சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுவேன் என்பதே அது ஒரு ஏற்புடையதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. அதாவது இந்த சட்டத்தில் எது பயங்கரவாதம் என்பதை மிக தெளிவாக எடுத்து வைக்கவில்லை இந்த ஆட்சியாளர்கள் என்று அவர் குறைபட்டிருக்கிறார் சரத் வீரசேகரா. அதாவது ஆடு நனைகிறது என்று ஓநாய் கவலைப்பட்டதாக ஒரு செய்தியை நாம் பார்த்திருக்கிறோம். ஏறக்குறைய சரத் வீரசேகராவுடைய மனநிலை அந்த ஓநாயை போலத்தான் இருக்கிறது என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது. அவரை பொறுத்த மட்டில் இந்த புதிய சட்டம் வந்துவிட்டால் தமிழர்களுக்கு மேல் இருக்கக்கூடிய இந்த நெருக்கடிகள் ஒருவேளை விலகுவதற்கான ஒரு களம் வந்துவிடுமோ, நாம் இதுவரை அவர்களை மிரட்டி வைத்திருந்தோம், ஒடுக்கி வைத்திருந்தோம், அவர்களுடைய அனைத்து உரிமைகளையும் பறித்து வைத்திருந்தோம், அவர்களுடைய காணிகளை பறித்திருந்தோம், கருத்து சுதந்திரத்தை பறித்திருந்தோம், அவர்களுடைய பேச்சு சுதந்திரத்தை பறித்திருந்தோம், அவர்களை இந்த மண்ணின் இரண்டாம் குடிகளாக வைத்திருந்தோம். இவைகள் அனைத்தையுமே ஒழித்துவிட்டு அவர்களையும் நமக்கு சமமான நிலையில் கொண்டு வருவதற்கான களங்களை இந்த அரசு எடுத்து விடுமோ என்கின்ற ஒரு அச்சத்தின் வெளிப்பாடு, அல்லது ஒரு தான் என்கின்ற அகம்பாவத்தின் வெளிப்பாடாக சரத் வீரசேகரா இந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். இலங்கையை பொறுத்த மட்டில் தற்பொழுதும் அல்லது கடந்த காலங்களிலும் பெருவாரியான பாதிப்புகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனமாக இருக்கக்கூடிய தமிழர்களும் தமிழர்களை சார்ந்த களங்களும் தான். இதை பலரும் புரிந்து வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த சரத் வீரசேகரா போன்றவருடைய அந்த மனங்களில் இன்னும் அந்த குரோத மனப்பான்மை தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கின்ற பொழுது, எவ்வளவுதான் இருந்தாலும் நாயின் வாலை நிமிர்க்கவா முடியும் என்று ஒரு கிராமங்களிலே ஒரு பழமொழி சொல்வார்கள். ஏறக்குறைய அந்த பழமொழியைத்தான் நாம் இங்கு நினைக்க வேண்டியதாக இருக்கின்றது. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு தினமும் உங்களை சந்திக்கின்றேன். எங்களுடைய இந்த வலையொலி இன்பா டாக்ஸ் என்று பெயர் மாற்றியிருக்கக்கூடிய இந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். தொடர்ந்து நாம் பேசுவோம், பல களங்களை குறித்து விவாதிப்போம். உங்களோடு தினமும் பேசிக்கொண்டே இருப்பேன். நன்றியுடன் இன்பா.